எனக்கு இயேசு தலை அப்படின்னா அது சாபம் இல்லை, அது ஆசீர்வாதம். அப்படியே புருஷன் மனைவிக்கு தலை என்றால் அது சாபம் அல்ல, அது ஆசீர்வாதம். கைத்தட்டு கொண்டு ஹல்லேலூயா. என்றைக்கு இயேசுவை எனது தலையாய் ஏற்றுக்கொண்டேனோ அன்னைக்கு தான் நான் ஆசீர்வாத வாழ்க்கைக்குள்ள வந்தேன். அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் கானான் வாழ்க்கை. சிந்திக்காத வாழ்க்கை, எஃபர்ட் எடுக்காத வாழ்க்கை. ஏனென்றால் எனக்காய் சிந்திக்கிறவர் ஒருவர் உண்டு. கிருபைக்குள்ள வந்த பிறகு முதலாவது எனக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம், இயேசு எனக்கு தலையாயிட்டார். Steering is shifted into God's hand. தலை என்றால் பொறுப்பு அர்த்தம். பொறுப்பு கொடுத்துட்டீங்கனாலே நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்க. ஆகவே நான் சொல்கிறேன், தலையோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை வாழுங்கள், உங்கள் சரீரம் ஆரோக்கியமாக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள், தேவன் எவ்வளவு பெரிய என்கிற காரியங்கள், அன்புக்குரியவர்களுடைய வார்த்தைகள் நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய இருதயங்களை மாற்றக்கூடியதாய் வேதத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு செய்தியும் நம்மை உருமாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பஸ்ஸில் ஒரு தடவை டிக்கெட் எடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டாப் போயிடுறீங்க, அதுக்கப்புறம் என்ன சரி அதுக்கு அடுத்த ஸ்டாப் போகிறீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு செய்தியும் நம்மளை அடுத்த ஸ்டாப்பை கூட்டிகிட்டு போகும் என்றால் சிலருடைய வாழ்க்கையில் கூட்டிகிட்டு போகுது. 20 வருஷமாக நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். 20 வருஷமாக என் செய்தியை கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. 20 வருஷமாக. ஆனால் 20 வருஷமாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் நான் மாற்றங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், உயர்வை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். பேசுகிற என் வாழ்க்கையில் அது நடக்கும்னா கேட்குறவன் சிலருடைய வாழ்க்கையில் அது என்ன செய்யணும், நடக்கணும். அநேகருடைய வாழ்க்கையில் நடக்குது, நான் பார்க்குறேன். சிலர் வாழ்க்கையில் நடக்கலை, ஆனால் பேசுகிற என் வாழ்க்கையில் நடக்குது, கேட்குற என் வாழ்க்கையில் நடக்கலை. கர்த்தர் சொல்கிறார், நீ பேசுகிறியோ கேட்குறியோ அது முக்கியம் இல்லை. ஏன் வாழ்க்கையில், ஏன் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் நடக்கலை? நீ பேசுகிறவனா இருக்கலாம் அல்லது கேட்கிறவனா இருக்கலாம், அது முக்கியமல்ல. ஆனால் அந்த வார்த்தை நாம் விசுவாசிக்கும் போது, அந்த வார்த்தை செயல்பாடாகும்போது நிச்சயமாய் நம்முடைய செய்திகள் நம்மை ஆசீர்வதிக்காமல் விடவே விடாது. ஒரு ஊழியக்கார் இல்லை ப்ராஸ்பரிட்டி பேசுகிறாரு. அப்போ நான் பார்த்து சொன்னேன், இவர் ப்ராஸ்பரிட்டி பேசுகிறாரு, இவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாரு, ஆனால் இவர் பேசுகிற அளவுக்கு இவர் ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்னு. எப்படி? இவர் பேசுகிற அளவுக்கு, ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயத்தை பேசுகிறோம். அவர் பேசுகிற அளவுக்கு அவர் ஆசீர்வதிக்கப்படலை. அவர் பேசுகிற அளவுக்கு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் தமிழ்நாட்டில் அவர் என்ன செஞ்சுருக்கணும், சொந்தமான ஹெலிகாப்டர் நேரம் வாங்கியிருக்கணும், சொந்த விமானம் இருக்கணும், மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் செலவான அரங்கங்கள் கட்டப்பட்டு மிகப்பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கணும். ஆனால் எவ்வளவோ லட்சங்கள் கோடிகள் போகுது, அதெல்லாம் நாங்கள் கேட்கல. ஆனாலும் நாங்கள் அதையும் நேர்மையாக எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னார், நாம் எவ்வளவு கேட்கிறோம் எவ்வளவு பேசுகிறோம்லாம் முக்கியம் இல்லை. நீங்கள் பெரிய பெரிய செய்தியை கேட்கலாம், நான் பெரிய பெரிய செய்தியை பேசலாம். என் வாழ்க்கையில் எவ்வளவாய் நான் அதை விசுவாசிக்கிறேன் என்பது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சரீரத்திலும் குடும்பத்திலும் மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. கரங்களுக்கு கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு செய்தியும் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன், அடுத்த கட்ட இலக்கு, அடுத்த கட்ட இடத்திற்கு உங்களை கொண்டு செல்கிறது. ஆகவே செய்திகளை கேட்கிறவர்கள் நாம் இயேசு சொன்ன இந்த செய்தியை கேட்க நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். ஏதோ காலை நேரத்தில் வெயில் ஓவராக இருக்குது, அப்படியே நிழல் வாட்டமாக உட்காந்து எங்கிட்ட ஃபேன் இருக்குன்னு பார்த்து ஃபேனுக்குள்ள உட்காந்துட்டு அப்படியே போவோம் என்கிற மனநிலை இருப்பீர்கள் என்றாலும் அது தவறல்ல. ஆனால் அப்படியே தான் போயிட்டுருப்போம் நம்ம. ஆனால் என்றைக்கு இப்போ கேட்க போகிற வார்த்தை, கேட்ட வார்த்தை என் வாழ்க்கையிலே
மாற்றங்கள் கொண்டு வரக்கூடியது என்கிற உணர்வோடு கேட்கும்போது அது வேலை பார்க்காம விடவே விடாது. அதான் வெளியில் போய் கேட்டிங்கன்னா மிகப்பெரிய பெரிய பெரிய முத்துக்கள் மாதிரிலாம் பேசுவாங்க. இதில் பாருங்கள், இந்த உலக பிரகாரமான ஆட்கள் அவங்க பேசுகிறதுக்கும் ஒரு ஊழியக்காரன் பேசுகிறதுக்கு என்ன வித்தியாசம்? அதெல்லாம் முத்துக்கள், இதெல்லாம் விதைகள். முத்துக்களை விதைத்தாலும் அது வளராது, ஆனால் விதைகள் வளரும். ஆமென். நீங்களும் நானும் கேட்கிற செய்தி ஒரு முத்து, அது 1000 ரூபா 10,000 ரூபா 1,00,000 ரூபா கோடி ரூபா இருக்கலாம். ஆனால் புதைச்சிட்டு போனீங்கன்னா 1 வருஷம் இல்லை 10 வருஷம் கழிச்சு வந்தால் அது ஒன்று தான் இருக்கும். ஆனால் விதை 100 மாறி இருக்கும். கையத்தட்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாங்கள் விதைகளை கொடுக்கிறவர்கள். அதனால தான் நான் அதிகமாக போய் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, கிரீக் வேர்டு, ஹீப்ரு வேர்டு அதெல்லாம் ரொம்ப செலவழிக்கிறது இல்லை. நான் பார்ப்பேன், தேவைன்னா அதெல்லாம் ஃபோட்டோக்கு ஃப்ரேம் மாதிரி லைட்டாக அப்படி சால்ட்டு மாதிரி சேர்த்துக்கணும். ஒரு குரூப்பை நான் பார்த்துருக்கிறேன், எப்போவுமே ஹீப்ரும் கிரேக்கும் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. கர்த்தர் சொல்லுவார், முத்துக்கள் அல்ல, விதைகள். விதைகள். ஆமாம். ஃப்ரேமை கொண்டு ஃபோட்டோ இல்லைன்னா என்ன செய்கிறது? ஃப்ரேமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஃபோட்டோ இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் ஃபோட்டோ இல்லாமல் ஃப்ரேம் வேஸ்ட்டு. கிரீக்கு ஹீப்ரு இல்லாமல் விதையை பேசுனீங்கன்னா கிரியை செஞ்சிருது. இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் சபையில், அங்கங்கே லைட்டாக டச் பண்ணுறோம். ஆனால் முற்றிலும் இந்த ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி ஹிஸ்ட்ரியவே படிச்சுட்டு பிரசங்கம் பண்ணுற ஆட்களை பார்த்துருக்குறேன். அவையெல்லாம் முத்துக்கள் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் விதைகள் அல்ல. முத்துக்கள் வளராது, விதைகள் வளரும். தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை, தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேன். கர்த்தர் சொல்லுவார். ஆமாம். இந்த உலகத்தில் பாட்டில் தேன் நிறையா இருக்குது. எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு பெரிய செல்ஃப் நிறையா பாட்டில் தேன் தான். அதெல்லாம் படிச்சுக்குவேன், அவ்வளோதான். ஆனால் அந்த தேனை நான் கொண்டு வர மாட்டேன். உங்களுக்கு தேன் கொண்டு வந்தேன்னா அது தேன் கூட்டிலேருந்து ஒழுகிற தேன் தான். ஹல்லேலூயா. ஸோ உங்கள் வாழ்க்கையில் தினந்தோறும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தேனை குடித்து பழக வேண்டும். இன்றைக்கு தேவன் பைபிளில் உங்கள்கிட்ட என்ன பேசினார்? அதற்கான பதிலை நீங்கள் ஆமாம், இன்றைக்கு தேவன் எனக்கு இந்த வார்த்தை பேசினார். ஒரு ட்ராப்னாலும் கூட்டிலிருந்து நீங்கள் வாங்கணும். இப்போ நீ என்கிட்டருந்து கேட்பது கர்த்தருடைய வார்த்தை இல்லை என்று சொல்லலை. ஆனாலும் நீங்கள் நேரடியாக ஒரு வார்த்தையை தினந்தோறும் தேவன்கிட்டருந்து பெற வேண்டும். அந்த வார்த்தை தான் உங்களை ஆழமாக நிற்கும். அந்த வார்த்தையில் ஒரு சந்தேகம் வரும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் தான் இந்த செய்திலாம் கூட நிற்கும். இந்த செய்தி பேக்கப் தான். ஆனால் நீங்கள் கேட்குற வார்த்தை தான் உங்களுடைய பிரச்சனையில் உங்களுக்கு நிற்கும். ஆமென். யூடியூப்புக்குள்ளே போகும்போது எவ்வளவோ இது இருக்குது, டிவியில் போனால் எவ்வளவோ மெசேஜஸ் இருக்குது. இதுக்குள்ளே கடலில் நம்ம ஒரு ஆள் மாதிரி அப்படின்னு உள்ளே அனுப்பும்போது கர்த்தர் என்கிட்ட சொன்னார், நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். எவ்வளோ பேர் கோல் வச்சாலும் வைக்கட்டும், ஆனால் நான் எவனை சூஸ் பண்ணா அதான்டா துளிர்க்குன்னாரு. இந்த வார்த்தை இருக்குல்ல, இன்னும் 100 வருஷத்துக்கு எனக்கு டிவி மீடியா, யூடியூப்பு, வாட்ஸ்அப் எது இருந்தாலும் இதுதான் எனக்கு உயிர். இதை சொல்ல 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 லட்சங்களும் கோடிகளுமா நான் பெருகுவேன். இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். அந்த வார்த்தை ஜீவனா. அப்போ ஏன் சார் மனுஷங்க ஜீவனே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் பாருங்கள் எல்லோ வீட்டில் இருந்த மாதிரியே தான் இருப்பாங்க. அவன் யாரான்னு கேட்டால் சூப்பர் ஸ்பிரிச்சுவல்வாங்க, இப்போ உபவாசம் பண்ணுவாங்க. அப்படின்னா ஊரில் இருக்கிறவனை பார்த்தாலும் குறையா தெரியும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்குள்ளேயும் உசுர் இல்லை, உயிர் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அது சுருன்னு இருக்க மாட்டேங்குது. அதனால தான் உசுருன்றேன் நான். உசுர் ஏன் இல்லை? உசுர் இருக்கணும். நீ கிறிஸ்தவன்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்கணும்? உசுர் இருக்கணும். செத்து போன பொம்மை மாதிரி இருந்தாலே சம்திங் ராங். முதலாவது நீ உயிருள்ளவனாய் இல்லாவிட்டால் உன் தேவன் உயிருள்ளவராய் இருக்கிறார் என்பதற்கு சாட்சியே இல்லை. ஏன்னா அவர் சொன்ன நீங்கள் எனக்கு சாட்சினார். இல்லையா? ரொம்ப முக்கியம். இன்று காலை நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்க வேண்டும். அதுதான் எனக்கு உயிர் கொடுக்கக்கூடியது. இல்லாட்டி மதவாதி தமிழ் செய்யல மனப்பாடம் பண்ண மாதிரி தான் வசனத்தை மனப்பாடம் பண்ணுறது. அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வார்த்தை அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இருளானது அந்த ஒளியை கையத்தட்டு. ஆமென்.
ரீபா கபா ராபா லாஷா ராபா லாதியங்கோ. எனக்குள்ளே ஒளி இருக்கும் என்றால் இந்த உலகத்தின் இருள், பாவம் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், வறுமை என்கிற இருள், எனக்குள் இருக்கிற ஐஸ்வர்யம் என்கிற ஒளியை, எனக்குள் இருக்கிற ஆரோக்கியம் என்கிற ஒளியை அது ஜெயிக்க முடியாது. காரணம், எனக்குள் இருக்கிற அந்த ஒளி எல்லாவற்றையும் ஜெயிக்கிற வெளிச்சமாக இருக்கிறது. அதுதான் தேவனுடைய வார்த்தை. கசடுகள் அல்ல, வார்த்தை. அந்த காலையில் அந்த ஒரு வார்த்தையை கேட்டிங்கன்னா 20 வருஷ பகையெல்லாம் போயிடும். ஆமாம், 2 நிமிஷ பகையெல்லாம் போயிடும். அப்போ என்னன்னா 20 வருஷமாக ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இவன் மறுபடியும் என்ன செய்வே இல்லை, பைபிளவே கடவுள் அவன்கிட்ட பேசலை. முதலாவது கடவுள் உங்களுக்கு கொடுக்குற தண்டனை என்ன தெரியுமா? நீங்கள் சொல்கிறேன், எழுதி வச்சுக்காங்க. ஒருத்தனை தண்டிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாருன்னு வச்சுக்காங்க. தேவன் ஒருத்தனை தண்டிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. தண்டிப்பாரா தண்டிக்க மாட்டாரா தியாலஜிக்கே போகக்கூடாது. நான் பேசுகிற மட்டும் அப்படியே கேட்கணும். தண்டிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாருன்னா ஒன்றே தான் செய்வார். என்ன நம்ம செய்வார்? பேசுகிறது நிப்பாட்டிடுவார். அதில் தெரிஞ்சிடலாம் இப்போ தேவன் கூட நல்ல மூடில் இருக்காரா இல்லையான்னு. தாவீது சொல்கிறான், நீர் பேசாதிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். உங்களை அழிக்கவே வேணாங்க, அவர் அமைதியாயிட்டாலே போதுங்க, நீங்களே அழிஞ்சிருவீங்க. கடைசி என்னைக்கு பேசினார்? ஊரில் இருக்கவங்களாம் குறை சொல்கிறோமா இல்லையா? நம்மள்கிட்ட என்னைக்கு பேசினார் தேவன்? தட்ஸ் த மேட்டர். எல்லாம் வசனம் தானே சார் என்கிட்ட பேசினார். இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லவே கூடாது. எல்லாம் வயறு தான். சப்பில் எந்த வயரில் வருது? கையை தட்டு, தொட்டா தூக்கணும் இயேசு நாமத்தில். சார் நீங்கள் ரேமான் கண்டுபிடிக்கிறது எப்படி சார் அப்படின்னு சொன்னால், இங்கே வா 3 கம்பி போகுது. ஆமாம், ஒன்று நியூட்ரலு, ஒன்று ஃபேஸ், என்னென்னமோ சொல்கிறாங்க. 3 கம்பி போகுது. இதில் 3ல் கரண்ட் வருதுன்னு எப்படி நீ கண்டுபிடிப்பேன்னு. என்ன சார் இப்படி சொல்லுங்க? இல்லை, எப்படி கண்டுபிடிப்ப? இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தொட்டா தூக்கி எறிஞ்சிடும், அவ்வளோதான். ஒரு அதிகாரம் வாசித்தா அதில் கரண்ட்டு போகிற கம்பி எதுன்னு உனக்கு கையை தட்டு, அப்படியே ஏசுநாம சொல்லி வீட்டுக்கு போயிரு. ஏசுநாம. ஆமென். கரண்ட்டு போகிற கம்பியை இன்றைக்கி நீ பார்த்தியா? இல்லை கரண்ட்டு சப்ளையே இல்லாத கம்பியை தடவிட்டு வந்தியா? ஒவ்வொருத்தரும் காலையில், ஒவ்வொரு நாள் காலையில் ஊருக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, கரண்ட்டு போகிற கம்பியை தொட்டிங்களா? இல்லைன்னா சப்பில் வர கம்பியை தேடுற வரைக்கும் என்ன செய்யணும்? தடவணும். பைபிளை வாசி. எவன் என்ன தப்பு பண்ணுறான், எது பண்ணுறான், என்ன, தட் இஸ் நாட் அவர் ஒர்க்கு. எல்லோரும் நரத்து போகிறேன், நரத்து போயிருவீங்களா? அது மட்டும் எல்லாம் போனாலும் நான் பரலோகத்துக்கு போவேன். அப்போ எல்லாம் வேலை பார்க்கலாம், நீ வேலை பாரு. எல்லாருமே போய் சொன்னாலும் நீ உண்மை பேசு. எல்லாம் செஞ்சு நான் பார்க்க மாட்டேன்னு முடிவெடு. அங்கே மட்டும் எல்லோரும் செய்கிறேன் நான் செய்கிறேன்னா அப்போ எல்லாம் நரத்து பண்ண நீனும் போயிடு. அங்கே மட்டும் தெளிவாக இல்லை. எல்லோரும் இட்லி சொன்னாலும் எனக்கு மட்டும் நெய் தோசைன்ற மண்டையில் சப்புன்னு 2 அறைய போடாமல் அங்கே மட்டும் உனக்கு பிடித்த நீ சாப்பிட்ற. அப்போ உன் இடத்துல நீ நில்லு. தேவன் உனக்கு சொன்னதை செய். ஆமென். ஏனென்றால் தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவ்வளோதான். மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நான் பண்ண முடியாது. நான் என் இடத்துல நிற்கிறேன். ஏனென்றால் நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் பேசுகிறார் என்றால் உங்கள்கிட்ட உயிர் இருக்குன்னு அர்த்தம். அதான் வந்த உடனே ஒன்று உயிர் இருக்கான்னு பார்க்கணும். டாக்டர்கிட்ட போன உடனே டாக்டர் தலைவலிக்குது, கால் வலிக்குது, காலில் வலி, தலையில் வலினாலும் ஸ்டெதஸ்கோப் எடுத்து உசுர் இருக்கான்னு தான் பார்ப்பார். உயிர் இருக்கா? ஏக்கு சார் இங்கே வைக்கிறீங்க காலில் வலி? உயிர் இருக்கான்னு பார்ப்போம்யா. உயிர் இருக்கா? அப்போ பேசு. லேப்டாப் இருக்கான்னு பார்க்கணும். அப்படித்தான் முதலாவது நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உயிர் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்பது தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே. நாங்கள் பாருங்கள் 1960 ஏசுனாரே முன்னாடி வந்தார், பின்னாடி வந்தார். இன்றைக்கி சாப்பிட்டியா? அது மட்டும் சொல்லு. இன்றைக்கி பேசினார் அவன்கிட்ட. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இன்றைக்கி கடவுள் பேசின கேட்டான்னா அவன் நேற்று பேசின பெருசாக பேசவே மாட்டான். இன்றைக்கி மேட்டர் தான் பேசுவான். பழசையே பேசிகிட்டு இருக்கான்னு வச்சுக்காங்களேன், அவனுக்கு புதுசாக நடக்கலன்னு அர்த்தம். அப்போ புதிய நபர்கள் புது சாட்சியவே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து 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 புதுசாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படித்தான் தேவனோடு இணைக்கப்பட்டவர்கள் இருப்பீர்கள். நான் சொல்கிறேன்,
தேவனோடு இணைக்கப்பட்ட இன்றைக்கி என்ன நினச்சி, நேற்று என்ன நினச்சின்னு பேசுகிறான். ஆனால் தேவனுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டவர்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நினச்சினே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் நேற்று என்ன சொன்னார் தேவன்? கடைசியாக நீ வேதத்தை வாசிக்கும் போது தேவன் உன்னோடு பேசினாரா? இவைகளெல்லாம் நான் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதற்கு. ஆமாம், மற்றதெல்லாம் அப்புறம். நாங்கள் எனக்குள்ள உங்களை ஆப்ரேஷன் பண்ணலாம், மருந்து போல் எதுவும் போகலாம். முதல் உயிர் இருக்கணும்ல. வந்தோன்னே 50 பேருக்கு என்ன செய்யணும்? ஸ்டெதஸ்கோப்பை வச்சு, ஆமாம், இன்றைய ரேமா என்ன, கடவுள் என்ன பேசணும் கேட்டுட்டு தான் உள்ள ஒன்றும். உயிரோடு இருக்கிறவன்கிட்ட தான் ஆப்ரேஷன் பண்ணால், மருந்து போட்டால், இல்லை தெரப்பி கொடுத்தா அவனுக்கு வேலை பார்க்கும். செத்தவனுக்கு என்ன செய்யாது? வேலை பண்ணி எத்தனை செய்தி வேணாலும் கூட நான் அப்படியே கொட்டாயை போட்டு தூங்கிட்டு தான் எந்திரிப்பேன்னா, உசுறு தான் இப்போ ப்ராப்ளம். உயிர் இருக்கிறதா என்பது ரொம்ப முக்கியம். தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை, நான் சொல்கிற வார்த்தை என்ன, சப்பில் போகிற வயரை தொட்டு பழகுங்கள். ஆமேன், ஆமேன். அந்த எனர்ஜியோடு தான் வெளியே வரணும் இயேசு நாமத்தில். அதனால காலையில் இங்கே கூட்டம் இருந்தாலும் காலையில் ஜெபத்தை அங்கே முடிச்சுட்டு தான் வரோம். இல்லையா? நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கே நான் கொடுக்கிறேன், ஆனால் அங்கே நான் வாங்குகிறேன். எது முக்கியமானது? எனக்கு அதுதான் முக்கியமானது. அங்கே வாங்கிறது லட்சங்களுக்கு கோடிகளுக்கு போகுது. கொடுக்கறது இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம், ஏன்னா நீங்கள் வாங்குறீங்க. ஆனால் எனக்கு வாங்குறது தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஆகவே தனி ஜெபத்திலே நேரம் செலவழிங்க. ஆமாம், தேவனோடு காலை நேரத்தில் நேரம் செலவழிங்க. கடவுள் உங்களோடு பேசும்போது ஜீவன் உள்ளவர்களாக என்ன செய்கிறீர்கள்? மாறுகிறீர்கள். அப்போ அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஜீவன் இருக்கும். இதுக்கு பேர் தான் அனுதின கிருபை, அன்றாட கிருபை. காலைதோறும் உமது கிருபை புதிதானைகளாக இருக்கும். ஒரு ஆளை பார்த்தா புதுசாக இருக்கிறான்னா அவன் காலையில் கிருபையோடு வந்திருக்கான்னு அர்த்தம். ஆள் கொஞ்சம் பழசாக இருக்கிறாருன்னா இவர் 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு சிலுவையில் அங்கே நிற்கிறார். இயேசு முடித்தார். இவனே முடிஞ்ச மாதிரி தான் இருக்கிறான். ஒன்றே முடிச்சிட்டார் போல் டோட்டலாக. அது முடிச்சிட்டாரு, ரைட்டு. அவர் முடிச்சிட்டாருன்னா நீ தொடங்கிடணும். கையை தட்டி வந்தார். ஆமென். அசையா கிருபை, அன்றாட கிருபை ரொம்ப முக்கியம். காரு நான் வாங்கி 5 வருஷம் ஆச்சுங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் பெட்ரோல் போட்டானா கார் போகுது. அல்லையா சொல்லுங்கள். எனக்கு ஏசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு, காரை கொடுத்துட்டாரு, இன்னும் வாங்க வேண்டியது. ஆனால் தினந்தோறும் எனக்குள்ளே என்ன செய்கிறார்? அவரே அப்படியே பெட்ரோலுக்கும் அவரே தராரு. அது என்ன பண்ணுது? அந்த காரை எடுத்துட்டு ஓட்டுறதுக்கு இந்த காரு தான், இந்த பெட்ரோல் தான் என்ன செய்யுது? யூஸ் ஆகுது. ரொம்ப முக்கியம் அந்த மனநிலை. அந்த படம் அன்றைக்கி பாருங்க, இன்றைக்கி ஒரு வசனம் சர்வ சங்கமாய நியாய சங்கம்னே ஒன்று இருக்குன்னு தானியேலில் வாசிக்கிறோம். அப்போ எனக்குள்ள ஒரு தைரியம். கர்த்தர் சொன்ன, பயப்படாத. ஒரு சங்கமே உட்காந்துருக்காங்க, கோடி பேர் நிற்கிறாங்களாம், 1000 பேர் சேவிக்கிறாங்களாம். நியாய சங்கம் உட்காந்துருக்கான். ஒரு ஆள்னா மிஸ் ஆயிரும். அந்த சங்கத்தில் உன் பக்கம் பேசுகிற ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். கையை தட்டுங்க சார். அவர் கிருபை தானே சார் பேசியிருக்காரு, கிருபையில் இருக்கிற சத்தியத்தை தானே சார் பேசியிருக்காரு, வசனம் இப்படி தானே சார் சொல்லுது அப்படின்னு நம்ம பக்கம் பேசுறதுக்கு ஒரு ஆள் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே ஒரு சங்கமே உட்காந்துருக்கு. கையை தட்டு. ஆமென், ஆமென். நியாய சங்கம். தைரியமாய் வார்த்தையை நம்புங்கள், தைரியமாய் பிரசங்கிங்கள், தைரியமாய் பின்பற்றுங்கள். கிருபையின் சத்தியம் உண்மை என்றால் நியாய சங்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அது உண்மை என்பதில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த வசனத்தை பேசியிருக்காரு இல்லைங்க. இந்த வசனம் அப்படி தானங்க சொல்லுது. ஒருவன் கிரியை செய்யாமல் தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவன் விசுவாசம் அவனை நீதிமான் ஆக்கும்னு எழுதப்பட்டிருக்கிறதே. பாருங்க, சங்கத்தில் பேசுவாங்க. தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்க. நான் ஒருத்தன் தான் எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்லாமல் ஒரு செனட்டே ரெடி பண்ணியிருக்காரு. ஆகவே ஒவ்வொரு வசனங்களும் உங்கள் ஆவியை திறந்து எந்த அளவிற்கு தாழ்மையோடு கேட்கிறீர்களோ தேவன் உங்களோடு பேசுவார். எப்போவுமே கிருபை யாருக்கு தான் வருதான்? தாழ்மை உள்ளவனுக்கு தான் வருது. நாங்கள் கேட்காத பிரசங்கமா அப்படி உட்காந்தாலே அது வேலை பார்க்காது. நாங்கள் பார்க்காத ப்ரீச்சரா அப்படி நினச்சலாம் வேலை பார்க்காது. திறந்த மனதோடு அமர்ந்திருக்கும்போது தேவன் அந்த எறும்பின் இடத்துலேருந்து பேசுகிறவர். ஞானிகளுக்கு தான் பேசுவார். அப்போ தேவன் முன்னாடி பேசுகிற ஊழியர்களிருந்து தேவன் பேச ஆரம்பிக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய செய்திகள் கேட்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், வாங்குகிறவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை உண்டாக்குகிறது.
அந்த மாற்றம் மட்டும்தான் நாம் கொடுக்கிற செய்திகளும் வாங்குகிற செய்திகளும் சரியானது என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி, we are the witness. We are the witness for God's word. தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் என்னவாக இருக்கிறோம்? சாட்சி. அதான் பைபிள் சொல்லி, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். ஆமென். எல்லாருமே தரையில் நடந்துக்கிட்டு இருக்கானா, வசனத்தை பிடிச்ச மட்டும் சுடர் மாதிரி எப்படி இருப்பானோ. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வசனத்தை பிடிச்சிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் அழகாக இருப்பீங்க. நீங்கள் வசனத்தை பிடிச்சிட்டா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் பணக்காராக இருப்பீங்க. வசனத்தை பிடிச்சிட்டா நீங்கள் தான் ஆரோக்கியமாக இருப்பீங்க. என்ன சார்னா, ஜீவ வசனத்தை பிடிச்சிருக்கனால இவர் சுடர் போல பிரகாசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமாம், நான் பார்க்குறேன் குடும்பங்களில் பார்க்குறேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டு பார்க்குறேன். இவர் தானா சார் உங்கள் தம்பி, இவர் தானா சார் உங்கள் அண்ணன், இதுதான் உங்கள் இதா அப்படின்னு இந்த ரட்சிக்கப்பட்டவங்க குடும்பங்களில் போய் பார்த்தீங்கன்னா இவன் மட்டும் தனியாக அவனை எடுத்து வளர்த்த பிள்ளை மாதிரி இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றார், ஆமாம் அவனை நான் எடுத்து வளர்த்துருக்கேன்ற மாதிரி. வசனம் ரொம்ப முக்கியம். கனெக்டட் வித் வேர்ட், த வேர்ட் வில் ஃப்ளரிஷ் யூ. ஸோ வசனத்துக்கு சாட்சி. சும்மா நான் பைபிளை படிக்கிறேன், உசுரை கொடுக்குறேன், உசுரை கொடுத்த சாமிக்கு அதை. உன் வாழ்க்கையில் என்ன மாற்றம்? என்னால் என் வாழ்க்கை ஒருவனை ஈர்க்காவிட்டால் என் வாழ்க்கையில் ஒன்று செய்யாத தேவனை நான் எப்படி போய் பிரசங்கம் பண்ண முடியும்? அதனால தான் பாருங்கள், மாற்றம் இல்லாதவர்கள் நம்ம செய்திகளை கேட்கும்போது அது மாற்றமே இல்லாமலே இருக்குது. ஆனால் மாற்றங்களை பார்க்கும்போது, நான் ஒவ்வொரு முறையும் செய்தி கொடுத்துரும்போது எனக்குள்ளது மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன். நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளது மாற்றத்தை ஏற்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். ஆமென், 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 ஆமென். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல நாம் பிரகாசம் அடைகிறோம். ஹல்லேலூயா. இப்போ பவுல் சொல்கிறாரு, நான் ஓடுகிறது வீணாய் போகாதபடிக்கு. சில பேர் வருஷம் ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணியும் சர்ச்சில் ஒரு மாற்றம் இல்லாட்டி அவர் பாவம் வேஸ்ட்டாக ஓடி இருக்காருன்னு அர்த்தம். அதான உண்மை. சில சர்ச்சில் பாருங்கள், சர்ச்சுக்கு போகிற மக்கள் அப்படியே தான் இருப்பாங்க. 20 வருஷமாக பஸ்ஸை பிடிச்சி போவாங்க. 20 வருஷம் பஸ் பிடிச்சே தான் போயிட்டுருப்பான். அதே 8ஆம் நம்பரில் ஏறி உட்காந்து தள்ளி உட்காரான்னு சண்டை போட்டு தான் போவாங்க. நான் பார்த்துருக்கேன். வெள்ளையாக சட்டை போட்டு தான் ஏறுவாங்க. கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க, தள்ளி உட்காரு அப்படின்னு. அது சரி, நாங்களாம் கலர் சட்டையில் ஏறி இருக்கோம். நாங்கள் கலர் சட்டையெல்லாம் ஏறணும் இதே 8ஆம் நம்பரில். ஆனால் நாங்கள் 8லேயே சுற்றலை. இப்போ ஆனால் 3ஆம் ஆனான்னு பேசுன நீ தான் இப்போ இன்னும் 8ஆம் நம்பர்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கிற. என்னன்னா பெருமை, ஆவிக்குரிய பெருமை, அகந்த, இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்யுதுன்னா சத்தியம் முக்கியமல்ல, வாழ்க்கை முக்கியம். வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதம் முக்கியம். அதுதான் ஜனங்களை ஈர்க்கக்கூடியது. ஆமென். நான் ரொம்ப நல்லா கூர்ந்து கவனிங்களேன். இது ரொம்ப மதவாதியாக இருக்கேன். வாழ்க்கைக்குள்ளே மாற்றங்கள் இருக்குது, அதுதான் பிரச்சனை. நல்லா பார்த்துட்டேன். குறைகளை கண்டுபிடிக்கிறவர்கள், குறைகளை பேசுகிறவர்கள், இறுகின மனநிலை உடையவர்கள், தாங்கள் நினைத்து சரி என்று பேசுகிறவர்கள், இவங்க வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் சேஞ்சுனா இருக்காது. இவன் யாரெல்லாம் குற்றவாளின்றாங்களோ அவன்லாம் வாழ்க்கையில் மறுரூபமாகி வந்துக்கிட்டு இருப்பான். அதுதான் குடும்பம் சார். என்ன ஆண்டவர் என்ன, ஆமாம் நைட்டெல்லாம் 2 பேர் எதிரிகள் வராங்க, டக்குன்னு வேகமாக தம்பி ஒரு படகு, நல்ல விளையாட ஒரு படகு இருக்குது, இந்த ஆற்று எப்படா கிடக்குன்னு தெரியலையாடான்னு ஏறி உட்காந்து துடுப்பை போட்டாங்களாம். ஜல்லு 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 ஜல்லுன்னு. காலையில் விடியும் போது என்னடா இன்னும் இந்த கரை சேரலேன்னு. காலையில் விடிஞ்ச பிறகு தான் தெரிஞ்சான், போட்டை கட்டியிருந்த கயிறே அவுக்கலவன். அட்டா பாவி, நைட்டெல்லாம் துடுப்பு போட்டேன் மேடா, கயிறு அவுக்கு. சுயம்ன்ற கயிறு அவர் சுனாமத்தில். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம லைட்டாக திரும்ப போட்டோன்னா ஜல்லுன்னு போகுது. சின்ன செய்தி ஜல்லுன்னு ஆசீர்வாதத்தை கொடுத்தது நான் பார்க்குறேங்க. சின்ன சின்ன மேட்டர்லாம் ஆசீர்வாதத்தை அள்ளி அள்ளி தட்டுது. ஆமாம், இன்னொரு குரூப்பை போட்டு பெரிய அப்படியே சுரண்டுறாங்க தர வரைக்கும். ஆனால் சேஞ்சஸ் இல்லை. ஏன்னா கலட்ட வேண்டியதை கலட்டி ஏறி. நீங்கள் பாதுகாப்புக்காக கேட்பீர்கள் என்றால் உங்கள் கையில் துப்பாக்கியை கூட தேவன் தருவார். ஆனால் சாராயம் கடத்த வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு கார் கூட தர மாட்டார் கர்த்தர். ஒன்று ஆபத்தானது, ஆனால் அதை கூட நம்பி தராராம். ஏன்னா அவன் நல்லவன். இன்னொன்று நல்லது தான், ஆனால் நம்பி தரமாட்டேன்டார். ஏன்னா அவன் ஆபத்தானவன். எப்படி நான் சொன்ன திரும்ப சொல்லுங்கள். ஒன்று ஆபத்தானது, ஆனால் அதை நம்பி தருவார். ஏன்னா அவன் நல்லவன். இது நல்லது, ஆனால் நம்பி தரமாட்டேன்றார். ஏன்னா
அவன் ஆபத்தானவன். ஒருத்தர் டிவி பார்த்தாலும் பரவாயில்லடான்றார், ஏன்னா அவன் நல்லவன். இன்னொருத்தனை சர்ச்சுக்கு போனால் கூட பார்த்து உட்காருன்றார், ஏன்னா அவன் ஆபத்தானவன். கையை தட்டு கொடுத்தா இருக்கு. அவ்வளோதான் சத்தியம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை செய்தி என்னவா மாறணும்? விதை என்னவா வரணும்? செடியாகணும், மலராகணும், கனியாகணும், இலையாகணும். ஆமென். இலை என்பது ஆசீர்வாதம். பாருங்கள், மலர் என்பதும் பிளெஸிங் தான், புத்து குலுங்குவது ஆரோக்கியம். கனி என்பது குணங்கள். இதெல்லாம் வரணும். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அடுத்த மாதம் நம்ம பெண்கள் கூட்டத்துக்குள்ள நீங்கள் அத்தனை பேர் வாழ்க்கையிலும் பல மாற்றங்களும் ஆசீர்வாதங்களும் சாட்சிகளும் உண்டாயிருக்க வேண்டும். கரங்களை திறக்க. அதுதான் நூற்றுக்கணக்கான பெண்களை இங்கே அழைத்து வரப்போகிறது. சிறந்த சத்தியம் என்பதெல்லாம் அடுத்து. வாழ்க்கை மாற்றம், உருமாற்றம். ஒவ்வொரு முறையும் ஒப்பு கொடுக்கும்போது நம் சிறந்தவர்களாய் மாறுகிறோம். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், கிறிஸ்துவுக்குள்ளே வந்தப்போ, இந்த கிருபைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என் லைஃப்பில் ஒரு பெரிய ரிலாக்ஸ். எந்த பிரச்சனை குறித்தும் கவலையே கிடையாது. திடீர்னு வந்து 5 லட்ச ரூபா கட்டணுன்றாங்க. ஒன்றுங்க கர்த்தர் பார்த்துக்கார் இல்லையா. திடீர்னு அடுத்து ஒரு வாரம் கழிச்சு 3 லட்சம் போதும், 2 லட்சம் போதும், இது கட்ட வேண்டியதில்லை, தள்ளுபடி பண்ணிட்டோன்றாங்க. பாருங்கள், தேவனே செய்கிறார். ஒரு இடத்த பார்க்குறோம், சரி வாங்கலாம், இது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே ஆனால் ஓகே இல்லை சார், மாட்டேன் சார், நான் பிரச்சனை இல்லை. ஏன்னா நல்லா கவனிங்க, திடீர்னு அந்த நேரம் பார்த்து கொடைக்கானல் மாதிரி இருக்கிற ஒரு இடத்த நம்மள்ட்ட இன்னொருத்தர் கூட்டு போய் காமிச்சு, இந்த இடத்துல ரொம்ப சீப்பாக வரும் சார், நல்ல விலடா, இதை வாங்கலாம், அதை அப்படின்றதெல்லாம் நடக்கும். சொல்ல வரேன். அப்போ நான் எந்த முடிவுக்கு வரேன்? இதுவா அதுவா? நீயே யோசிச்சுக்க. எனக்கு நீ வலது பக்கம் போனால் இடது பக்கம் போகிறேன், இடது பக்கம் போனால் வலது பக்கம் போகிறேன். ஏனென்றால் இப்பொழுது கிறிஸ்துவோடு இணைந்து விட்டோம். அப்போ இதற்கு முன்பாக இருந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் இப்போ இருந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசத்தை உங்கள்கிட்ட பேசுகிறேன். அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் என்னுடைய திட்டம், என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய உழைப்பு, என்னுடைய பணம், என்னுடைய கணக்கு, இவைகளின் வழியாய் போய் கொண்டிருந்தது பழைய உடன்படிக்கையின் வாழ்க்கை. புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையில் என்னுடைய சிந்தனை, என்னுடைய யோசனை, என்னுடைய திட்டங்கள் எதுவுமே புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்த உடனே இல்லை. நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ஏன்னா அங்கே என் தலைக்கு நிறைய வேலை இருந்துச்சு. இங்கே எனக்கு தலையே இல்லை, எனக்கு கிறிஸ்துவ என் தலையாக மாறிட்டார். இவ்வளவு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் நான் கண்டுபிடிச்சேன். கிறிஸ்து எனது தலையாயிட்டார். தலையோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை. அதைத்தான் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி பேசணும் வந்தேன். அதாவது தலை எனக்கு அவர் அப்படின்னு என்னைக்கு சொன்னாரோ அதுக்கப்புறம்தான் எனக்கு ரெஸ்ட் ஆரம்பிச்சிச்சு. என்னைக்கு எனக்கு தலை கிடையாது, எனக்கு நான் தலை இல்லை, எனக்கு அவர் தான் தலை அப்படின்ற ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேனோ, ரெஸ்ட்டு அப்போ ஆரம்பிச்சிச்சு, ஆசீர்வாதம் அப்போ ஆரம்பிச்சிச்சு, ஆரோக்கியம் அப்போ ஆரம்பிச்சிச்சு, செழிப்பு அப்போ ஆரம்பிச்சிச்சு, இளைப்பாறுதல் வர ஆரம்பிச்சிச்சு. எப்போ தெரியுமா? கிறிஸ்து எனது தலையாய் மாறிய போது. எனக்கு இயேசு தலை அப்படின்னா அது சாபம் இல்லை, அது ஆசீர்வாதம். அப்படியே புருஷன் மனைவிக்கு தலை என்றால் அது சாபம் அல்ல, அது ஆசீர்வாதம். கைத்தட்டுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இனிமேல் நீங்கள் யோசிக்க வேண்டியது இல்லை, இனிமேல் நீங்கள் திட்டம் போட வேண்டியது இல்லை, இனிமேல் நீங்கள் இளைப்பாறுதல் இல்லாமல் அலைய வேண்டியது இல்லை. அவ்வாறு இளைப்பாறுதல் இல்லாமல் அலைகிறவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தலை இல்லை. எனக்கு 23 வருஷம் தலை இல்லை, நானே தலையாக இருந்தேன். ஆனால் எப்போ தலையை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேனோ அன்னைக்கு இளைப்பாறுதல் உள்ளே வந்துச்சு. ஒரு ஆசீர்வாதமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். பிசாசு அந்த இளைப்பாறுதலுக்கு கொஞ்சம் பிரவேசிக்க கூடாதுன்றதுக்காக தலையில்லாத முண்டமாத்திரின்னு சொல்லி நம்மள்கிட்ட வந்து பேசுவேன். நீயே முடிவெடு, நீயே செயல்படு, நீயே. பழைய உடன்படிக்கைக்கு போகிறீங்க, சீக்கிரத்தில் என்ன ஆயிடுவீங்க? நரம்பு தளர்ச்சி வந்துடும். ஆனால் என்னைக்கு அடிக்கடி என்ன சொல்லுவாங்க, அப்போ நான் வீட்டு வாடகை கட்டணும், காணிக்கை எடுத்து இதுக்கு செலவழிக்கணும், அதுக்கு 50,000 ரூபா 60,000 ரூபா எனக்கு வரும். அதுக்கப்புறம் தான் மேட்டரே தொடங்குது.
அதுக்கப்புறம் அது எப்படி செலவழிக்கணும், என்ன செய்யணும், திட்டமிடணும். என்ன செய்யணும், வாடகை கொடுக்கணும், வீட்டுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்ல, தலைன்னா அதெல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் சொன்னாங்க, இப்போ எனக்கு அந்த கவலையே கிடையாது. ஐ எம் ஸோ ரிலாக்ஸ்டு. ஏன்னா இந்த யோசிக்க வேண்டிய எல்லா வேலையும் இன்னொரு ஆள் இப்போ எடுத்துக்கிட்டார். இப்படி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப நான் யோசிக்க வேண்டிய எல்லாத்தையும் இன்னொரு ஆள் எடுத்துக்கிட்டாரு. கையை தட்டுங்க. என்றைக்கு இயேசுவை எனது தலையாக ஏற்றுக்கொண்டேனோ அன்னைக்கு தான் நான் ஆசீர்வாத வாழ்க்கைக்குள்ளே வந்தேன். அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் கானான் வாழ்க்கை. சிந்திக்காத வாழ்க்கை, எஃபர்ட் எடுக்காத வாழ்க்கை. ஏனென்றால் எனக்காய் சிந்திக்கிறவர் ஒருவர் உண்டு. ஆமென். எனக்காய் சிந்திக்கிறவர் ஒருவர் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பொறுப்பையும் ஒரு தலை மேலே கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு தலையை கொடுத்தாருன்னா என்னன்னு அர்த்தம், உங்களை நீங்கள் அவருக்கு செல்ல பிள்ளையாக இருக்குன்னு விரும்புகிறான்னு அர்த்தம். கையை தட்டுங்க அவருக்கு. ஆமென். மோசே பிள்ளை, ஆனால் நாங்களாம் செல்ல பிள்ளை. ஏன்னா அவனுக்கு அவன் திட்டமிடணும். எங்களுக்கு அதுவும் தேவையில்லை. இயேசு தொடங்கும் போதே தொடங்கினார், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கையை தட்டுங்க. அங்கே தலை வந்துருச்சு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை தலையாய் கொண்டிருக்கிற வாழ்க்கை, the head connected Christian life is the blessed life. அப்படியே பெண்களும் தலையோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதுதான் இந்த உலகத்தில் சிறந்த வாழ்க்கை, இளைப்பாறுதலின் வாழ்க்கை. ஹல்லேலூயா.